அந்த குழந்தைகள் வாழைத்தார் சுமப்பது, அவர்களுக்கு படுகின்ற கஷ்டம், இடைத்தரகர்கள், தரகனார், முதலாளி, லாரி டிரைவர், கிளீனர்கள், வரப்பில் அவங்க சுமந்து வரவங்களுக்கு படக்கூடிய கஷ்டம், தவறி தண்ணிக்குள்ளே விழுகிறது, அந்த தண்ணியிலேயே சுமந்து காலில் என்னுடைய கதையில் அந்த பிள்ளைகளுக்கு சேத்து புண்ணு வந்திருக்கும். அந்த சேத்து புண்ணில் அந்த நீர்க்குறைஞ்சி முள் குத்தி அதனால் அழுகிறது, வில்லையை தொலைக்கிறது, வில்லை இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாகிருக்குது. சினிமாவுக்காக சில எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை சேர்த்துருக்குறாங்க. அது மற்றபடி அது முழுக்க என்னுடைய திரைக்கதை தான். இப்போ நான் எனக்கு லீவு கிடைக்கும் போது, போர் அடிக்கும் போதெல்லாம் என் தம்பி ஊருக்கு, எங்கள் மாமா ஊருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு வாரம் 10 நாள் அங்கே போய் இருப்பேன். எனக்கான சில விஷயங்கள் அங்கே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நான் இந்த காட்சியெல்லாம் தினமும் பார்க்குறேன். லாரி இவங்களை ஏற்றிட்டு போகிறது, அந்த ஐப்பசி மாத குளிர்லாம் இவங்க போகிற காட்சியெல்லாம் நான் எழுதியிருப்பேன். அப்படி மூடிக்கிட்டு கிட்டு நடுங்கிட்டு போகிறது, இதெல்லாம் எழுதியிருப்பேன் நான்.